ஹாய், உங்களாத்து வணக்கம். நான் உங்கள் முத்துருப்பு சார்பாக உங்கள் முத்துராஜ் பேசுகிறேன். நான் இன்றைக்கி பேசுகிற டாபிக் எதை பற்றி பேச போகிறீங்க எல்லாரும் பார்த்துட்ருக்கீங்க. நேற்று ஒரு மிகப்பெரிய ஒரு தீர்ப்பு, ஒரு சம்மட்டி அடிக்கிற மாதிரி தீர்ப்பு. அப்பாவிங்களுக்கு விசாரணையை பேர் எடுத்து அவங்கள லஞ்சத்துக்காக கொலை பண்ண நினைக்கிற ஒவ்வொரு போலீஸ்காரன் ஒரு தீர்ப்பு. ஆமாங்க, நம்ம சாத்தான்குளம் இல்லை தந்தை மகன் ஜென்னிஸ், அதுக்கு பேர் ஜெயராஜன் சொல்லுவாங்க. ஸோ பென்னிக்ஸ் அவர் பேர். ஸோ ஜெயராஜ், அவங்க அப்பா பேர் ஜெயராஜ், பையன் பேர் பென்னிக்ஸ். ஸோ இவங்க 2 பேரும் விசாரணைன்ற பேரில், அதாவது எப்படின்னா கொரோனா டைமில் 2020 ஒரு கொரோனா டைமில் லாக்டவுன் போட்டிருக்காங்க. அந்த நேரம் என்ன ஆயிடுச்சு, இவங்க இது மாதிரி கடையை திறந்து வச்சுக்கனால ரொம்ப கடை டைமிங்கில் இருக்குது பூட்டிடுன்னு சொல்லிக்கிட்டு பூட்டிகிட்டு போயிருக்காங்க. அவர் அப்பா கூட்டிகிட்டு போயிருக்காங்க முதல்ல. அதுக்கப்புறம் ஒரு பையனும் போயிருக்காரு. 2 பேரையும் என்கோரின்ற பேரில் அடி அடிச்சிருக்காங்க. இன்னொன்று எனக்கு இலவசமாக செல்ஃபோன் கேட்டிருக்காங்க, தரல போலீஸ்காரங்க. அந்த கோபத்தில் நீ கடையை லாக்டவுன் டைமோட அதிகமாக திறந்துருக்குன்னு சொல்லி அடிச்சிருக்காங்க. ஸோ அந்த விளைவில் 2 பேருமே இறந்து போயிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்கள வச்சு கோயில்பட்டி கிளை சிறையில் மாட்டி அங்கேயும் அடித்து அங்கேயும் இறந்துருக்காங்க. ஸோ அது ஒரு மிகப்பெரிய ஒரு வழக்காட்சி, கிட்டத்தட்ட 5 வருஷமாக கோர்ட்டில் நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ இதுக்கான உரிய தீர்ப்பு நேற்று கொடுத்துருக்காங்க. 9 பேருக்கும் மரண தண்டனை விதித்து நீதிமன்றத்திற்கு 1 கோடிக்கு மேலே அவங்களுக்கு அபராதம் விதிச்சிருக்காங்க. ஸோ இது கிடைத்த ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றின்னு தான் பார்ப்பேன். ஏன்னா அப்பாவி மக்கள் அவங்க என்ன பண்ணுவாங்க, 2 பேரும் எதுக்கு போலீஸ்காரங்களுக்கு சம்பளம் மாதம் 50,000 பிஎஃப் பிஎஸ்சின்னு செத்து போனால் அது வேறு ஏகப்பட்ட ஒரு இது கொடுத்துட்டு இன்னும் ஏன் இந்த சில்லறத்தன புத்தியாக ஒரு செல்ஃபோனுக்காக அவங்க 2 பேரையும் முன்விரோதத்தை மனசில் வச்சுக்கிட்டு இது மாதிரி பண்ணனால வந்த விளைவு தான் இப்போ அவங்க அனுப்பி வச்சுருக்கிறாங்க. ஸோ 9 பேருக்கும் கூடிய விரைவில் மரண தண்டனை வரும் போதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை அந்த ஊர் மக்கள்லாம் வெடிவெடித்து அந்த குடும்பத்தினர் மிகப்பெரிய ஒரு நீதியாக கருதி விடுறாங்க. ஸோ இது ஒரு நல்ல ஒரு விஷயமாக எனக்கு தெரியுது. இது மாதிரி இந்தியா முழுக்க ஒரு சட்டம் வேணும்னு தான் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். ஸோ என் வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். உங்களுடைய முத்து பிரகாஷ். பாய்.